இமானுவேல் சேகரன் அவர்களை முத்துராமலிங்க தேவர் கொன்றார் என்ற பொய்க்கதையும் கட்டப்பட்டு மல்லருக்கும் தேவருக்கும் பகை மூட்டப்பட்டது. வந்தேரி சிறுபான்மை ஆளும் வர்க்கம் தனது மேலாண்மையை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற பித்தலாட்டங்களில் ஈடுபடும் என்பது வெள்ளிடை மலை. வரலாற்று உண்மை என்னவென்றால், ஆதி பாண்டியர்களான மல்லருக்கும் கிருஷ்ணனின் வம்சாவளிகளான கள்ளர்களுக்கும் ஆதியில் மிக நெருங்கிய நட்பே நிலவியது. கள்ளர் என்பவர் தமிழகத்தின் முதல் விவசாய குடிகள். முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர் என்பதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் இல்லும் நாட்டிற்கும் எதிராக இருந்தவர் என்பதால் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கொண்டு தேவர் அவர்களை கொலைகாரராக சித்தரித்தனர். இந்த மேற்கோள்களால் நான் உணர்த்துவது என்னவென்றால், வந்தேரி ஆளு வர்க்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எடுக்கும் கமுக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் சாதி வெறியை தூண்டுவது. ஆக சாதி பகையும் சாதி வெறியும் நம்மிடம் வந்தேரி ஆளு வர்க்கங்களால் திட்டமிட்டு தூண்டப்பட்டது என்பதை அறிக. சாதி வெறிக்கு இன்னும் ஒரு மூலமும் உள்ளது. குறுக்கு வழியில் தனது சாதி மக்களின் தலைவனாக வர நினைக்கும் ஒருவன் மற்ற சாதிகளுக்கு எதிராக தன் சாதி மக்களை தூண்டிவிட்டு அந்த உணர்வில் குளிர்காய்வான். சாதி வெறிக்கு இதுவும் ஒரு மூலமாக உள்ளது. இங்கும் கூட ஏற்கனவே எதிரிகளால் ஊட்டப்பட்ட சாதி வெறியை இவர்கள் அறுவடை செய்கிறார்களே ஒழிய இவர்களாக இதை உருவாக்கவில்லை. இதிலே எதிரிகளிடம் பெருந்தொகை கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும் துரோகிகளும் உண்டு. ஆதிகால அரியநாத முதலையும் தற்கால ஈழத்து கருணாவும் இதற்கான சான்று. ஆதலால் யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் தமிழராகவே இருந்தாலும் தமிழ் பகை என்பதை அனைத்து தமிழரும் உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். சாதி வெறிக்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. சில தமிழ் சாதிகளில் தெலுங்கர்கள் ஊடுருவியுள்ளனர். இவர்கள் தமிழ் சமூகங்கள் ஒன்றுவிட்டுவிடக் கூடாது என்ற கொள்கையோடு திட்டமிட்டு செயல்படுகின்றனர். சான்றாக வன்னியர்களில் தெலுங்கு வன்னியர் என்ற பிரிவும் உள்ளதை எனது நேரடியான அனுபவத்தால் உணர்ந்தேன். அவர்களே தமிழ் சமூகங்களுக்குள் பகை வளர்ப்பதில் மும்முரமாக செயல்படுகின்றனர். முகநூலில் ஏனைய சாதிகளை இவர்கள் கண்டபடி ஏசுவார்கள். இதை தமிழ் வன்னியர்கள் உணர்ந்து அவர்களின் கருத்துக்களை ஆதரிக்காமலும் தெலுங்கு வன்னியர்களோடு மன உறவுகள் கொள்ளாமலும் விலகி இருக்க வேண்டும். வேறொரு சில சாதிகளிலும் இத்தகைய ஊடுருவல் இருப்பதாக தெரிகிறது. இவ்வாறான சூழலில் ஒரு பொதுவான தற்காப்பு நடவடிக்கை என்னவென்றால், யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும்படி பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ அவர்கள் தமிழ் பகை என்பதை உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும்.